வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் 30,000 காலி பணியிடங்களை நிரப்ப சொல்லி போராட்டத்தில் ஈடுபட போகிறாங்க. இந்த போராட்டத்துக்கு 30,000 காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பலை அப்படின்னா கண்டிப்பாக போராட்டம் நடத்தப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ என்ன பண்ண போகிறாங்க தமிழக அரசு அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவின் காணொளி வாயிலாக நாம் இப்போ பார்க்க போகிறோம். மக்களை, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் பேருந்து கட்டணம் மக்கள் தினசரி பயன்படுத்தக்கூடிய அன்றாட கூலிகள் பயன்படுத்தக்கூடிய பேருந்து கட்டணத்தை தனியார் பேருந்துகள் தங்களின் சுய லாபத்திற்காக உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்திங்கன்னா அரசாங்கமும் எந்தெந்த பேருந்துகள் அப்படி செயல்படுது அப்படின்றத கண்டறிந்து அந்த பேருந்துகளுக்கு ஃபைன் அபராதங்கள் விதிச்சிட்ருக்காங்க. ஆனால் அடுத்த கட்டமாக அவங்க 200 ரூபா 200 ரூபா அபராதம் அப்படின்றதுனால கட்டிடுறாங்க. ஆனால் இதுக்கு தொடர்ந்து நீட்டிச்சா அப்படின்னா 3 முறை 4 முறை அபராதம் கட்டும் பட்சத்தில் அந்த பேருந்தோடைய உரிமத்தை முறையாக ரத்து செய்யப்படணும் அப்படின்ட்டு மக்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. அப்படி ரத்து செய்யப்பட்டால் மட்டும்தான் அந்த பேருந்து உரிமையாளர் அடுத்தடுத்து இந்த மாதிரி தவறை செய்ய மாட்டார் அப்படின்றத கோரிக்கை வச்சுருக்காங்க. முதல்வர் விஜய் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் பார்த்திபன் அவர்கள் இதற்கு தக்க முடிவு எடுப்பாங்க அப்படின்றத விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அரசு போக்குவரத்து கழகத்தில் 30,000 காலி பணியிடங்கள் ஓகேங்களா, டிரைவர், கண்டக்டர் ஆகஸ்ட் 25 முதல் போராட்டங்களை நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. சிவகங்கை அரசு போக்குவரத்து கிளைகளில் 30,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிறைவேற்றிருக்கு. இதை நிரப்பியே ஆகணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் ஒரு பக்கம் வலுந்து போயிட்டுருக்கு. அப்படின்றதுனால தமிழகத்தில் 8 மண்டலங்களை கீழ் 22 கோட்டங்கள் மூலம் அரசு போக்குவரத்து கழகங்கள் செயல்பட்டு வருகிறது. 24,000க்கும் மேற்பட்ட பஸ்கள் இயக்கப்பட்டு வருகிறது. போக்குவரத்தின் கழகத்தின் கீழ் வரவை விட செலவு அதிகரிக்கும் பட்சத்தில் அதற்குரிய வித்தியாச தொகையை அரசு விடுவிக்க வேண்டும். பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். ஓய்வூதியர்களுக்கு 2026 ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரையிலான பலன்களை விடுவிக்க வேண்டும். அரசு போக்குவரத்து கழக தொழில்நுட்ப ஊழியர், கண்டக்டர், டிரைவர்களுக்கு 10 முதல் 15 மாதங்களாக நிலுவையில் உள்ள அகவிலைப்படியை வழங்க வேண்டும். வாரிசு வேலைக்காக பதிவு செய்த அனைவருக்கும் வேலை வழங்க வேண்டும். எலக்ட்ரிக் பஸ் இயக்கத்தை தனியாரிடம் வழங்குவதை தவிர்த்து அரசு போக்குவரத்து கழகம் முழவே நடத்த வேண்டும். மாநில அளவில் தொழில்நுட்ப உதவியாளர், கண்டக்டர், டிரைவர் என 30,000 காலி பணியிடங்களை நிரப்ப அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆகஸ்ட் 25 காலை 9 மணி முதல் ஆகஸ்ட் 26 9 மணி வரை 24 மணி நேர அளவில் 22 அரசு போக்குவரத்து கழக மண்டலங்கள் முன்பு தொடர் போராட்டம் நடத்த சங்கங்கள் முடிவு செய்துள்ளன. அரசு போக்குவரத்து கழக சங்கங்கள் CITU காரைக்குடி கோட்ட தலைவர் தெய்வ வீர பாண்டியன் கூறியதாவது, பணிக்காலத்தில் உயிர்நீத்த ஊழியர்களின் வாரிசுகளுக்கு பணி வழங்காமல் 5% மட்டுமே வழங்கப்பட்டது ஒரு வேதனைக்குரிய செயல். இதனால் தொழிலாளர் குடும்பங்கள் வேலை கிடைக்காமல் தவிர்க்கின்றன. இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு வலியுறுத்தி ஆகஸ்ட் 26 முதல் 25 to 26 இரவு பகலாக தொடர் முழக்க போராட்டம் நடத்த உள்ளோம் அப்படின்றது குறிப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ விரைவில் பார்த்திங்கன்னா போக்குவரத்து ஊழியர்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் கேட்டறியப்பட்டு போக்குவரத்து கழகத்தில் புதிய நியமனங்கள் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு இதை பற்றி தான் விளக்குகிறது. ஒருவேளை ஆகஸ்ட் 25 26 ஒரு நாள் பேருந்து ஓடாமல் கூட இருக்கலாம். ஸ்ட்ரைக்கு அப்படின்றதுனால என்ன வேணால் நடக்கலாம், பொறுத்து தான் நாம் பார்க்கலாம். இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.